பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் தற்பொழுது நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயம், கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே ஒரு பலனை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் பிரசன்னம் அப்படிங்கிறது. பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு கண்ணு முன்னால் ஞாபகத்துக்கு வர்றது அந்த கேரளா சிஸ்டம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்பூதிரிகள் அப்படி பெருசாக குடுமையெல்லாம் வச்சுட்டு இருப்பா, வந்து சோழி போட்டு பார்க்குறா இல்லையா. ஜாதகத்தை கொண்டு நம்மால் அறிய முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பிரசன்ன ஜோதிட முறையிலே தெரிந்து கொள்ள முடியும். 100க்கு 100 நிஜமான பலனை தரக்கூடிய விஷயம்தான். நம்ம அணுகுகிற அந்த ஜோதிடர்களை பொறுத்து அது மாறுபடுகிறது. இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பிரசன்ன ஜோதிடத்தை அணுகும் பொழுது உங்களுக்கு முதல்ல அந்த ஜோதிடத்தின் மூலமாக பலன் சொல்ல இயலுமா இயலாதா என்பதையே அந்த ஜோதிடர் தீர்மானித்து விடுவார். இந்த பிரசன்னம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்த கேரளா அனந்தபத்மநாபசாமி கோவில் கூட ஞாபகத்து வரும் இல்லையா. அங்கே பார்த்தோம்னா நிறைய நிலவரை சுரங்கங்கள், அங்கே நிறைய தங்கம் புதையெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறா. அதனை திறப்பதற்கு கூட இந்த பிரசன்னத்தை பார்த்துத்தான் திறந்தார்கள். ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரசன்னம் பார்ப்பது என்றால் என்ன, இந்த பிரசன்னம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரசன்னம்னா முதல்ல என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். பிரசன்னம் அப்படின்னு சொன்னால் தற்பொழுது நடைமுறையிலே இருக்கக்கூடிய விஷயம், இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த நேரத்திலே நடக்கின்ற கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையிலே ஒரு பலனை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம்தான் பிரசன்னம் அப்படிங்கிறது. இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே நமக்கு கண்ணு முன்னால் ஞாபகத்துக்கு வர்றது அந்த கேரளா சிஸ்டம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நம்பூதிரிகள் அப்படி பெருசாக குடுமையெல்லாம் வச்சுட்டு இருப்பா, வந்து சோழி போட்டு பார்க்குறா இல்லையா, இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு பிரசன்ன முறை. இது போக நவீன கால ஜோதிட அறிவியல் முறையிலே ஒரு பிரசன்னம் பார்க்கின்ற முறை என்பதும் உண்டு. இது ரெண்டையுமே நம்ம இன்னைக்கு பிரித்து பார்த்துடலாம். முதல்ல இந்த பிரசன்னம் எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்தை கொண்டு நம்மால் அறிய முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பிரசன்ன ஜோதிட முறையிலே தெரிந்து கொள்ள முடியும். இது பார்த்தோம்னா இந்த கேரள பிரசன்ன முறை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேமஸான விஷயம். இது நிஜம்தானா அப்படின்னு சொன்னால் 100க்கு 100 நிஜமான பலனை தரக்கூடிய விஷயம்தான். நம்ம அணுகுகிற அந்த ஜோதிடர்களை பொறுத்து அது மாறுபடுகிறது. அவர்கள் முறையான வகையிலே இந்த கலையினை கற்றறிந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு 100% ஒரு பலனை அவர்களால் சொல்லிவிட முடியும். இந்த பிரசன்னம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்த கேரளா அனந்தபத்மநாபசாமி கோவில் கூட ஞாபகத்து வரும் இல்லையா. அங்கே பார்த்தோம்னா நிறைய நிலவரை சுரங்கங்கள், அங்கே நிறைய தங்கம் புதையெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறா. அதனை திறப்பதற்கு கூட இந்த பிரசன்னத்தை பார்த்துத்தான் திறந்தார்கள். இன்னும் ஒரு அறையை அந்த பிரசன்னத்தில் அவங்களுக்கு பதில் வராததுனால இன்னும் திறக்காமலே வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஆக இதற்கு அந்த மாதிரி அந்த சோழி போட்டு பார்க்குறாங்க இல்லையா, அந்த பிரசன்ன ஜோதிட முறைக்கு நிறைய மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அத்தனையும் தேவை. இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பிரசன்ன ஜோதிடத்தை அணுகும் பொழுது உங்களுக்கு முதல்ல அந்த ஜோதிடத்தின் மூலமாக பலன் சொல்ல இயலுமா இயலாதா என்பதையே அந்த ஜோதிடர் தீர்மானித்து விடுவார். அதற்கான விரத பூஜா முறைகளை அவர்கள் அனுசரிப்பார்கள். ஒரு விளக்குனை ஏற்றி வைப்பா, முதல்ல அந்த விளக்கு எவ்வளவு நேரம் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பா. ஒரு சில மந்திர உச்சாடனங்களை செய்வார்கள். அதனை கொண்டு உங்களுக்கு அவர்கள் இந்த பிரசன்ன ஜோதிட அடிப்படையிலே, அதாவது இந்த சோழியை உருட்டி பார்த்து பலன் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிப்பா. பலன் சொல்லலாம்னு வந்தால் அடுத்த நாள் 2வது நாள் தான் அதனை கையில் எடுப்பார்கள். அந்த சோழியை உருட்டுவா, அதில் எத்தனை நிமிர்ந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அத்தனையாவது பாவத்தினை, அந்த ராசியினை அந்த லக்னபாவமாக கொண்டு உங்களுக்கு பலன்களை சொல்வார்கள். இதுக்கு ரொம்ப மடி, ஆச்சாரம், அனுஷ்டானம் அப்படிங்கிறதெல்லாம் தேவை. இது இல்லாமல் இந்த நவீன கால ஜோதிட அறிவியல் முறையில் கூட இந்த பிரசன்ன ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி அந்த பிரசன்னம் பார்க்குறது யாருக்காகன்னு சொன்னால், சாமானிய மனிதர்களை பொறுத்தவரை, நான் ஜாதகம் எழுதி வைக்கல சார், எனக்கு பிறந்த தேதி நேரம் எதுவுமே தெரியாது, இல்லைனா நான் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறேன், இந்த குழந்தையினுடைய பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தையினுடைய பலனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா,
அல்லது எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது அதற்கு இந்த பிரசன்ன ஜோதிடத்தை நாம் கையிலே எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கு வந்து கேபி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவா, கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தின்னு சொல்லுவா. அதில் பார்த்தோம்னா 249க்குள்ளாக ஒரு நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லுவா. இது என்ன 249ன்னு பார்த்தோம்னா 249 உப நட்சத்திர புள்ளிகள் என்பது உண்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நம்பரை சொல்லும் பொழுது அந்த புள்ளியானது நீங்கள் ஒரு 118ன்னு சொல்கிறீங்கன்னா அந்த 118வது புள்ளியானது எந்த பாவகத்திலே விழுகிறது அப்படிங்கிறத ஜென்ம லக்னமாக கொண்டு அதிலிருந்து 7ஆம் பாவத்தினை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த குழந்தைக்கு இந்த நேரத்திலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே துல்லியமாகவே அவர்களால் சொல்லிவிட முடியும். இதற்கு கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே வரக்கூடிய பிரசன்ன ஜோதிடம் என்று பெயர். எப்படி பார்த்தாலும் பிரசன்ன ஜோதிடம் என்பது உங்களுக்கு 100க்கு 100 சரியான பலனை தரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சர்வே ஜனாக சுகினோ பவந்து.